இன்றைக்கு நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக சென்னை பட்டணத்திலிருந்து பாஸ்டர் இடிமுழக்கம் ஏசையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பல முறை நம்முடைய சபைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நீண்ட நாளுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு தேவதாசன். ஆகவே நீங்க ஜெபத்தோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தையினால வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை பட்சமா கேட்டுக்கொள்ளணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த வருடத்தில் 4வது மாதத்திலும் 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்த உடனே ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே ஓடி போய் தியானம் பண்ணுறா. இவர் பேர் என்னமோ பேராச்சேன்னு வீட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறா, நீங்கள் தானே இடிமுழக்கம் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ பேர் மறந்து போகிற அளவுக்கு ஆகி போச்சு போரூர் சர்ச்சுக்கு நான் வந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு செய்தி என்பதை விட ஒரு பைபிள் ஸ்டடி என்று சொல்லலாம். அதனாலே நான் மறுபடியும் பலமுறை சொல்லியிருக்கேன், குறிப்பு எழுத கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதற்கு ஆதாரமே உங்கள் போதகருடைய செய்திகளை குறிப்பெழுதுவதில் தான் இருக்கு. யாரெல்லாம் பிரசங்கத்தை நோட் பண்றீங்களோ அவங்களுடைய ஆத்துமா தான் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாய் வளர்ச்சி அடையும், வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க காதுல கேட்டுட்டு போனீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு மெமரிக்கு வந்து நிற்கிறது ரொம்ப சிரமம். ஏன் நோட் பண்றோம் அப்படின்னா, அதை மறுபடியும் வீட்டில் போயிட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு தான், மறுபடியும் அதை தியானம் பண்ணுவதற்கு தான் நோட் பண்ணுறோம். ஆமென். அதுவும் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் பிடிஹெச்சில் படித்தா கூட கிடைக்காத ஒரு பாடம். மறுபடியும் நீங்கள் அதை இன்னொரு முறை அதை கேட்கணுமா அப்படின்னா கூட கேட்க முடியாது. ஆகையினால தயவு செய்து பேப்பர் இல்லாதவங்க பேப்பர்கிட்ட வாங்கிக்கோங்க, பேனா இல்லாதவங்க பேனா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. மொத்தமாளிடுச்சு அந்த புள்ள, மொத்தமாளு. பேப்பர்லாம் இருக்கான்னு கேளுமா. பேனா கொடுத்துட்டு பேப்பர் கொடுக்காம இருக்கிற டேய் எவ்வளோ ஒன்னதான் நீ பேனா கொடுத்திய பேப்பர் கொடுக்க வேணாமா? பேப்பரும் கொடுத்துட்டியா? வெரி குட். வேற யாருக்காவது வேணுமான்னு கேளு. பேப்பர் நிறைய வச்சிருக்கல, நீ நிறைய வச்சிருக்கல. கேளு, யாருக்காவது பேப்பர் வேணுமான்னு கேளு பின்னாடி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா 51:28. 23 வாசி. 23 வாசி. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிமா. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிறவருமாகிய தேவனுமானவர் சொல்லுகிறதாவது, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். அதுதான் போதும். அப்படியே கண்களை மூடுங்க. தத்தளிப்பின் பாத்திரத்தை குறித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையான வார்த்தையை நமக்கு வைக்க விரும்புகிறார். கொஞ்சம் உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம் நீர் எனக்கு என்ன கற்றுத்தர போகிறீர்? ஆண்டவரே, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவரீர், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக.
சொல்லுகிற வசனங்களை நான் அதை அப்படியே என்னுடைய உள்ளத்திலே ஏற்று அதை பதிய வைக்க வேண்டும் என்றால் நான் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினால் மட்டும்தான் முடியும். மானுஷிய மாணவனாய் இருப்பேனே ஆனால் வார்த்தைகள் கேட்பதோடு சரி, அதை பதிய வைக்க முடியாது. ஒரு வசி கூட உங்களை நீங்களே ஒப்புக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നോരേശുവുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. ആരെല്ലാം നിന്നെ അകറ്റി നിരുത്തിയാലും, ആരെല്ലാം നിന്നെ അകറ്റി നിരുത്തിയാലും നെഞ്ചോട് ചേർക്കുന്നു യേശുവുണ്ട്. നിന്നെ നെഞ്ചോട് ചേർക്കുന്നു യേശുവുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. സ്വന്തമായി ഒന്നും നിനക്കില്ലാതെ പോകിലും, സ്വന്തമായി ഒന്നും നിനക്കില്ലാതെ പോകിലും, സ്വന്തമായി ഉള്ളവനോ എല്ലാറ്റിലും ഉടയവൻ. സ്വന്തമായി ഉള്ളവനോ എല്ലാറ്റിലും ഉടയവൻ. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു. കണ്ണാലെ കാണുന്നു കണ്ടില്ലെന്തെങ്കിലും, കണ്ണാലെ കാണുന്നു കണ്ടില്ലെന്തെങ്കിലും, കാണുന്നോരേശുവിൻ കൂടെയുണ്ട്. നിന്നെ കാണുന്നോരേശുവിൻ കൂടെയുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് വൃത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. ஆமாண்டவரே, எங்கள் கண்ணீரை நீ துருத்தியில் வைத்திருக்கிறவர். எங்கள் சொந்தங்கள், எங்களுடைய இனங்கள், எங்களுடைய நண்பர்கள் எங்களை விட்டு பிரிந்து போனாலும் எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவராய் உயிர்த்தெழுந்த நாமம் எங்களுக்குள் இருக்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாளில் எங்களை விட்டு போகலாம், ஆனாலும் சிருஷ்டித்தவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. உன்னதமானுடைய பலனும் ஆளுகையும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தத்தளிப்பு என்கிறதான வார்த்தையின் தமிழ் மொழியாக்கம் சொல்லுகிறது மன வேதனை, மன சஞ்சலம். நீ பென்சிலா வச்சிருக்க?
பென்சில் எழுதுறியா? தடிமனா வந்துடாது எழுத்து? புரிய முடியுமா? வெரி குட். இந்த நீ வச்சுக்கோ. ஒன்று மனவேதனை, இரண்டாவது மன சஞ்சலம், மூன்றாவது மன அழுத்தம், நான்காவது மன சோர்வு. எழுதல, இங்க கேட்டேன் நான், நீ அங்க போட்டு கொடுக்குற. மனவேதனை, மன அழுத்தம், மன சஞ்சலம், மன சோர்வு. இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போதே பரிபூர்ணமாய் சிருஷ்டித்தார், நிறைவாய் சிருஷ்டித்தார், குறைவில்லாமல் சிருஷ்டித்தார். அதே ஆண்டவர் கொடுத்தாலும் அப்படித்தான் கொடுப்பார். குறையா? அறிவை கொடுத்தாலும் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்கணும்னு தான் கொடுப்பாரு. ஆனா மார்க் வாங்காம போறது யாருடைய வேலை? அறிவு பெருத்தது கிடையாது வேலை. அல்லேலூயா. பாடங்களை படிச்சா நல்ல மார்க் வாங்கணும்ன்றது நல்லாவே தெரியும். ஆனா நம்ம உட்கார்ந்து தேய்க்கிறோம் பாரு, இந்த தேய்க்கிறதுலயே போயிடும் எல்லாம். அல்லேலூயா. அதுலயும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்களை உண்மையில நான் பிள்ளைகளை கூட குறை சொல்ல மாட்டேன், பேரண்ட்ஸ்களை தான் குறை சொல்றேன். நான்லாம் என் பிள்ளைங்க நான் வளர்த்தது எப்படி தெரியுமா? என் பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறது வரைக்கும், முதல் செமஸ்டருடைய அந்த 3 பேப்பரை எழுதி முடிக்கிறது வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் போனுனா என்னன்னு தெரியாம வளர்த்தேன். என் பொண்ணு, பெரிய பொண்ணு கேட்கிறா, டாடி நான் சைதாப்பேட்டைக்கு போய் காலேஜ் முடிச்சுட்டு வரணும், இடையில நான் வரணும் செய்யணும்னா எப்படி டாடின்னு. ஸ்டேஷன்ல போன் இருக்கு, காலேஜ்ல போன் இருக்கு, ₹1 தூக்கி போடு, மம்மி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு வீட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் கொண்டு வந்துருவார். போன் இருந்தா தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. எது இல்லையோ அது இல்லாமலும் வாழ கற்றுக்கொள்வதுதான் தேவனிடத்தில் இருந்து பூரணமான ஒரு ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. கறி இருந்தா தான் குழம்பு வைப்பேன்னு சொல்லக்கூடாது, பருப்பு இருந்தா தான் சாம்பார் வைப்பேன்னு சொல்லக்கூடாது, புளி இருந்தா தான் ரசம் வைப்பேன்னு சொல்லக்கூடாது. புளி இல்லாம ரசம் வைக்கலாம், மிளகு சீரம் இல்லாம ரசம் வைக்கலாம். மிளகு சீரம்ங்கிறது ஒரு டேஸ்ட் தானே தவிர கட்டாயம் அல்ல, கண்டிப்பல்ல. அரசாங்கம் அப்படி ஒரு சட்டம் போடல, அது இன்னும் அமலுக்கு வரல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போதே என் ஒய்ஃப் சொன்னா, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், நீ என்ன 25 பேருக்கு செய்ய போற? எதை கொடுத்தாலும் சாப்பிடுற உன் புருஷன் உப்பு புளியான்னு இது வரைக்கும் அவன் கேட்டது கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் போட்டா தான் சாப்பாடு நல்லா இருக்குமான்னு கேட்காத பிள்ளைகளை நீ வளர்த்து வச்சிருக்கிற. அதனால எது வேணாலும் செய்யணும். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா பேசாம உள்ள விட்டு கதை அடைச்சிட்டேன். 1 மணி நேரத்துல சாப்பாடு செஞ்சேன், ரசம் செஞ்சேன், சாம்பாருக்கு கிள்ளி போட்ட சாம்பார் செஞ்சேன், அழகா கருணக்கிழங்கு வறுத்து இறக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துல. என் ஒய்ஃப் சொல்றா, எப்படிங்கன்னு. இதுதான் எங்க அம்மா என்ன வளர்த்தது, அவருடைய தாயினுடைய வளர்ப்புல இருக்குங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க அம்மா என்னன்னா, எது இருக்குதோ அதை நிறைவாய் செய்யி, உன்னுடைய மனம் நிறைவா இருந்தாலே போதும், கொடுக்கிறது எல்லாமே நிறைவா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தாராம்? குறைவில்லாமல் சிருஷ்டித்தார், நிறைவாக சிருஷ்டித்தார். ஆனா குறை எங்க வந்துச்சுன்னு சொன்னா, இவனுடைய கீழ்ப்படியாமையினால் குறை வந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கை எடுத்து பாத்துங்க, ஏன் குடும்பத்துல போராட்டம் வருது? ஒண்ணு, புருஷனை எதிர்த்து பேசுற பொண்டாட்டி. என்னைக்காவது நம்ம சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா நம்ம குடும்பம் இப்படி உடைஞ்சிருக்குமா?
எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறதுக்குன்னே வந்திருக்கும் நம்மளுக்கு. ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் ஆமாத்தான்னு சொன்னது கிடையாது. இப்ப என்னவா அது இப்ப என்னவான்னு கேட்கலன்னா அவங்களுக்கு தலை நரம்பு வெடிச்சு போயிடும். அல்லேலூயா. நான் யோசித்தேன் பலமுறை, ஏன் இந்த சஞ்சலம், வருத்தம், மனவேதனை, மனசோர்வெல்லாம் எதுக்கு ஆண்டவரை எப்படி வந்துச்சு அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமை குறித்து நீ கொஞ்சம் சிந்திச்சு பாடுறான்னாரு. நான் தத்தளிப்பு இல்லாத ஒரு ஜீவிதத்தை கொடுத்தேன், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை கொடுத்தேன், மன சோர்வு இல்லாத ஒரு ஜீவிதத்தை கொடுத்தேன், மன சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், எப்போது மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு, மன நிறைவா இருந்து கொடுத்தேன். ஆனா அவன் குறைய தேடிக்கிட்டான். எப்ப தேடுனா அப்படின்னு ஆலோசனை செய்து பார்க்கும்போது, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாம் இருக்கிற இடத்துல தேவன் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் வரவேற்றவன். ஓடி போன்னு, வாங்க டாடி வாங்க, ஃபாதர் வாங்க, அப்பா வாங்கன்னு ஓடி போய் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவரோட ஐக்கியமாய் நடந்தவன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பகல் குளிர்ச்சியான வேளையில், அந்த அந்தி சாய்கிற வேளையில, மிக ஒரு அந்த பனிமூட்டமான ஒரு சூழ்நிலையில இறங்கி வந்து 2 பேரும் சந்திப்பாங்களாம். 2 பேரும் அனுதினமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய நிலைப்பாட்டை குறித்து. ஏன் உன்னை சிருஷ்டித்தீங்க தெரியுமா? எதுக்காக? ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நிலைப்பாடு வரைக்கும் அவனுக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து வராம இருப்பதற்கும் அவனால முடிஞ்சிருக்கும். ஆதாமினிடத்தில் ஆண்டவர் ஒன்றையும் ஒளித்து வைக்கவில்லை, எல்லாத்தையும் அவனிடத்தில் பகிரங்கமாய் பேசினார். ஆனால் அந்த பகிரங்கமாய் பேசி வளர்ந்து வருகிற பொழுது திடீரென்று ஒரு நாள் தன் மனைவி கொண்டு வந்து கொடுக்கிறத சாப்பிட்டான். நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க அந்த அவனும் அவனும் அதை விட 17வது வசனத்தை வாசிமா. 17 அதாவது இவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். இவங்க 2 பேரும் நல்லா ஐக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான பிரிவினையும் கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, நல்ல ஒரு அன்பான வாழ்க்கை. திடீர்னு இவ உன்னை கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்டு வந்து கொடுக்குறான்னு உடனே இவன் அதை வாங்குறான். வாங்குறதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சிருக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலையா? அதுக்கே இவ்வளவு வருத்தத்தோட உட்கார்ந்துருக்கிறீங்க. இல்ல, நீங்க கல்யாணம் ஆகலன்றதே இவ்வளவு வேதனையோட சொன்னீங்கன்னா, இப்ப ஆணவங்கள்ட்ட எப்படி கேட்கறது? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுல? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அந்த அம்மா ஆதாம்கிட்ட கொடுக்குது. இப்ப அவரை விட்டுருவோம். அவர் இப்ப அவர் நம்ம சப்ஜெக்ட்ல டெலீட் ஆயிட்டாரு. அவரு இந்த அம்மா பழம் கொண்டு கொடுக்குதுல, பழம் கொண்டு கொடுக்கும். என்ன தம்பி சொல்லியிருக்கணும் ஆதாம்? என்ன சொல்றதே தெரியல, அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல, என்ன சொல்லிருக்கணும்? ஏய், நீ ஏன் கூட தானே இருக்க? ஏன் நேத்து நைட் வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசி தானே படுத்தோம்? இப்ப காலையில என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போன, யாரோ என்னமோ கொடுத்தாங்கன்னு சொல்றது. இது என்னதுல? இது என்னது? இது கேட்டுக்கணும்னா கேட்க கூடாதா? பிரதர் பொறுமா, நீ பண்ண வேலை தானே. இப்போ கேட்டுக்கணுமா கேட்க கூடாதா? இவன் கேட்காம, இவன் ஒரு ஊமை, அவ கொடுத்தாலாம், இவன் வாங்கி தின்னானா. அன்னைக்கு இவன் ஒரு வார்த்தை கேட்டிருந்த அறிவு கட்டன், ஏய் எங்க வேலை போன நீ? யார் கொடுத்தா அந்த பழத்தை? யார் கொடுத்தா? நீ கடிச்சு வந்து நிக்கிற இப்படி? யார் சொல்ற? யாருல கொடுத்தான்னு கேட்டிருந்தான்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு அடங்கி இருப்பாங்க. அன்னைக்கு அந்த கழுத அவன் அடங்காம போனா,
அவன் சொல்லுக்கு அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு கேட்க முடியாது நம்மளால. என்னம்மா பருப்பு, என்னம்மா என்ன பருப்பு, என்னம்மா எங்க அப்பா வீட்டுல நான் கொண்டு வந்தேன், கடையில கொடுத்தான் பருப்பு. ஏமா கத்திரிக்காய், ஏமா வேலை கத்திரிக்காய் வேலைன்னா எங்க அக்கா வீட்டுல நான் வாங்கிட்டு வந்தேன். ஏமா கத்திரிக்காய் வேகலை, அது நல்லா வேக வைக்க வேண்டியதுன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாத்தையும் இழுக்கிற சண்டைக்குன்னே ரெடியா இருக்கும் இது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏமா உப்பு ஏமா அதிகமா போட்ட, தெரியாம போட்ட தான் மன்னிச்சுங்க, அதெல்லாம் கிடையாது. போடும்போது கொஞ்சம் கை அப்படி ஆகி போச்சு, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏமா தெரியாம போட்டுட்ட மன்னிச்சுக்கன்னு சொல்றது உனக்கு என்ன அப்படி கிரீட கீழே விழுந்துற போது? அல்லேலூயா. அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை கேட்டிருந்தானா அவளை, இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராஜாங்க. நம்மளால இன்னைக்கு தலை நிமிர்ந்து எதையாவது கேட்க முடியுதா? 1000 ரூபாய் வாங்கினாங்க, இந்த 1000 ரூபாய் எங்கம்மா நம்மளால கேட்க முடியலையே. என்ன 1000 ரூபாய்? அது எனக்கு கொடுத்த 1000 ரூபாய். வருஷம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 1000 ரூபாயில தெரியாம 100 ரூபாய் கறிக்கு வாங்கிட்டு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த 100 ரூபாய் கறிக்கு வாங்கின காசை கொடு. அப்ப காலமெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கிற கறி காசு யார் கொடுப்பா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் ஆதாமு அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்காததுனால நடந்த சம்பவம் என்ன? அவளோடு சேர்ந்து தேவ திட்டத்தை உடைப்பதற்கு பங்காளியாய் மாறிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கேட்கும்போது சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தேல. அவன் ஆண்டவர் மேல பழிய போடுறான். நீ எனக்கு கொடுத்தேலப்பா ஒருத்திய, சும்மா இருக்கிறவனை படுத்து கிடந்தவனை எழுப்பி விழா எலும்ப உருவி அதுல அவளை ஒரு பொம்மையை மாதிரி செஞ்சு அவளுக்கு நீளமான முடியும் உருண்டை மூக்கும் நல்ல உருண்டை கண்ணு வச்சு எந்திரிச்சு நின்று பாடுறா, நல்லா இருக்காளா, நல்லா எனக்கு பார்த்தே அழகா இருந்தது, நான் அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன். நீ தானே கொடுத்த, இப்ப அவதாயா எனக்கு கொடுத்தாத, அதை நான் சாப்பிட்டேன். ஆகையினாலே நான் உமக்கு முன்பதாக நிற்க திராணியற்று போனேன். உமக்கு முன்பதாக என்னுடைய சரீரம் வெட்கப்பட்டு நிற்கிறது என்றான். அப்படியானால் என்ன? ஆண்டவர் ஆதாமை எப்படி சிருஷ்டித்தார் என்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வாருங்கள் நாம் பூமியிலே மனிதனை நம்மை போல உருவாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் தமது சாயலாகவும் தமது ரூபம்னா என்ன? தலை, கண்ணு, மூக்கு, வாய், அதா? ஆமாவா? இவர் ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு, நான் சொல்லிட்டேன். ஆமாவா? அப்புறம் பாட்டு மட்டும் நீ பாடுறியே, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே. புரியல? ஓ, அப்ப ஆவியானவருக்கு ரூபம் இல்ல, தேவனுக்கு ரூபம் இருக்கோ? என்னடா இது புது சப்ஜெக்டா இருக்கு. என்னால 8 வருஷம் பைபிள் காலேஜ் நானே படிச்சது இல்லையா? அத அந்த தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்தின்படிங்கிறார்ல, அத எபிரேய மொழிபெயர்ப்புல சொல்லப்படுகிறது, தம்முடைய மகிமையினாலே, குளோரியஸ், எப்படியா? மகிமையினாலே சிருஷ்டித்தாராம். தேவன் எப்படி இருந்தாரோ அத நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கல்லறைக்குள்ள என்ன இருந்துச்சு? டெட் பாடியா? யோவானும் பேதுரும் ஓடுறாங்களா? ஓடி பாக்குறாங்களா? வாயை மூடுங்க, நான் அங்க கேட்டுக்கு இருக்கேன், நீ வாயை திறந்துக்கு இருக்க. உள்ள போனாங்களா? யாரு வெளியே நின்று பார்த்தது? இயேசுவின் நாமத்தினாலே. நான் தான் சொல்லிட்டேன், இது மெசேஜ் கிடையாது, இது பைபிள் ஸ்டடின்னு சொல்லிட்டேன். பிரம்பு வந்துரும் கைக்கு. யாரு வெளியே இருந்து பார்த்தது? யாரு? இதுதான் பைபிள் படிக்கணுங்கிறது. நான் பிரசங்க, அதாவது எந்த பிரசங்கார் எதை எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது தம்பி. பேதுரும் யோவானும் ஓடியாராங்க. மகதலேனா மரியாள் போய் சொல்றா. அப்போ அவருடைய சீசர்கள் ஓடி வருகிறாங்க இல்லையா? மற்ற சீசனை காட்டிலும் பேதுரு துரிதமாய் ஓடி வந்து கல்லறைக்குள் என்னஞ்சான்? குனிந்து பார்த்தான். அப்ப அங்க என்ன இருந்தது?
வஸ்திரம் இருந்தது. ஓகேவா? இப்போ அடுத்த சீசன் ஓடி வந்து உள்ள போயிட்டான். உள்ள போய் பார்க்கும்போது அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தலையில் சுற்றப்பட்ட வஸ்திரம் மற்ற வஸ்திரத்தினுடனே இல்லாமல் தனியே இருந்தது அப்படிங்கிறான். அந்த தனியே இருந்த வஸ்திரம் இருக்குல்ல, அது 2 மணி நேரம் பிரசங்கம். அதை நான் இப்ப பண்ண வரல. அந்த தனியே உள்ள வஸ்திரம், தலையில சுற்றப்பட்ட வஸ்திரம் ஏன் இருந்துச்சு, அதற்கான காரணம் என்ன, அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. அதற்குடைய அர்த்தம் என்ன, யூத கலாச்சாரம் என்னங்கிறது அது வேற ஒரு விதத்துல நாம் அதை புரிந்து கொள்ளணும். அதை நான் சொல்ல வரல. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம், ஓகே, இப்போ வஸ்திரம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவை புதைத்த வஸ்திரம். ஆனா அங்க யாரு இல்ல, இப்ப எழுந்துட்டார். ஓகே, ஆண்டவரை அந்த சிமியோன் இருக்கிறான்ல, அவன் போய் புதைச்சான் இல்லையா, புதைக்கும் போது ஆண்டவருடைய நிர்வாண சரீரத்தை தான் துணிகளால் சுற்றி புதைக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ அந்த துணி அங்க கிடக்கு, இயேசுநாதர் எழுந்துட்டார். ஓகே, இப்போ மகதலேனா மரியாள் கிட்ட வந்து நிக்கிறாரு. மகதலேனா மரியாள் பார்க்கிறா. இப்போ இயேசுநாதர் எப்படி இருப்பாரு சற்று யோசித்து பாருங்களேன். நீங்க வசனத்தை கொஞ்சம் சிந்தைக்கு கொண்டு வந்து நிறுத்தணுங்க. அவரை புதைத்த வஸ்திரம் கல்லறைக்குள் இருக்கு. இப்ப அவர் ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி நிக்கிறாரு. எது? அவர் கன்னி மரியாளின் வயிற்றில் எதனால் உற்பவித்தாரோ அந்த சரீரம் இப்பொழுது மகதலேனா மரியாளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. சரி, ஒன்று, கல்லறைக்குள்ள இருக்கிற வஸ்திரம் உலக நீதிக்குரிய வஸ்திரம். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் உலக நீதியிலே இருந்தார், உலக பரிசுத்தத்திலே இருந்தார், கொஞ்சமும் தவறவில்லை. அந்த உலக நீதியை பூமியில விட்டுவிட்டு அவர் எழுந்தரிக்கும் பொழுது பரலோக நீதிக்குரிய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டார். அல்லேலூயா. இப்போ மகதலேனா மரியாளுக்கு முன்னாடி நிற்கிற போது அவருடைய சரீரம் முழுவதுமே பரலோக நீதி வஸ்திரத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அதை உங்களுக்கு இன்னும் தெளிவான வசனத்தோட சொல்லுவேன். வெளிப்படுத்தல் அழகா சொல்லி இருக்கிறாரு. அது பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் கொடுத்ததான மெல்லிய வஸ்திரமேன்னு சொல்லியிருப்பாரு. ஆண்டவராகிய இயேசு அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய சரீரம் மகிமையாய் வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த மகிமையை ஆதாம் இழந்தான். தேவ மகிமையை அவன் இழக்கிற பொழுது அவன் பூமிக்குரிய சரீரத்தை, மாமிசிகத்தை சுதந்தரித்துக் கொண்டான். அதுதான் நிர்வாணமாய் போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நிர்வாணத்தை மறைக்க ஆண்டவர் ஒன்று செய்தார். 21வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது என்ன உடைகளை உண்டாக்கினார்? அப்ப தோல் உடைகளை அவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? அவரு ஒரு மிருகத்தை அடிச்சிருக்கணும். அதனாலதான் மிக அழகாய் நாம உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டார் என்ற வேத வசனம் அங்கே நிறைவேறினது. அல்லேலூயா. இப்போ தோல் உடைகளை உடுத்தி அவர்களை அனுப்பினார். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்துக்கு வர்றேன், 53:22 வர்றேன். ஏன்னா அவர் குறைவில்லாதவனாய் சிருஷ்டித்தார், நிறைவுள்ளவனாய் சிருஷ்டித்தார், பரிபூரணமாய் சிருஷ்டித்தார். இது அத்தனையும் தேவ மகிமையை இழக்கிற பொழுது அவன் இழந்தான். இப்பொழுது குறைவுள்ளவனாய் வெளியே வந்தான். மன சஞ்சலம், மன அழுத்தம், மன வேதனை, மன சோர்வு அவனை பிடித்துக் கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இது நிமித்தம் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் ஏதாகிலும் ஒரு ரத்தம் சிந்தித்தான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு இந்த உலகம் வந்தது. தள்ளப்பட்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தள்ளப்பட்டுட்டோங்க, புஷ் பண்ணப்பட்டோம். இது ஒரு நியாயம் என்பதை விட
நாம அந்த நியாயத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு போனோம். கம்பல்சரி ரத்தம் சிந்த வேண்டும் என்பது. அப்ப ஒரு மனிதனை துயரத்திலிருந்து, ஒரு ஆழ்ந்த ஆழ்ந்த துக்கத்திலிருந்து மீட்டுக் கொள்ளணும்னா ஒரு ரத்தம் சிந்தணும். சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு அப்படி போலாம். ஆனா எல்லாத்தையுமே இதோட ரிலேட்டிவ் தான், எல்லாம் சேர்ந்தது மாதிரி தான் வரும். எங்கேயும் உங்க சிந்தை சிதற விட்டுறக்கூடாது. மறுபடியும் நான் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க 8ஆம் அதிகாரம் 57, 58 வசனங்கள் எடுத்து வாசிப்பீர்களேயானால், இப்போ நீங்க 55, 56 வாசிக்கமா? அறிந்திருக்கிறேன். பையனா இருப்பேன். உங்கள் பிதாவாகி ஆபிரகாம், நல்லா தெளிவா நிறுத்தி வாசிக்கும் போது நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இது யார் சொல்றது? யாருமா சொல்றா? இயேசுநாதர் சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? சதுசேயன், பரிசேயன் மற்றும் சீசர்கள்லாம் இருக்கும்போது சொல்றார். இதுல ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டான், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்ணிட்டா, திடீர்னு டேய் உனக்கே இன்னும் 50 வயசு ஆகலையே, அப்புறம் எப்படிடா எங்க முப்பிதாக்களின் முதல் தகப்பனாகி ஆபிரகாமை நீ பார்த்திருப்ப, அவர் எப்படி உன்னை சந்திச்சிருப்பாரு, அப்ப நீ டூப் விடுறீல, பொய் சொல்றீலடா அப்படின்னு சொல்லி கல்லறிய ஆரம்பித்தார்கள் இயேசுநாதருக்கு விரோதமாக. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆபிரகாம் இயேசுநாதரை பார்த்தானா? நான் பிறப்பெடுக்க போறேன்னு பயந்துட்டாங்க. நீங்க பயப்படுறீங்களோ இல்லையோ, கல்யாண மாப்பிள்ள பயந்துட்டாரு. பார்த்தாரா? பார்த்தாரா? பார்த்தாருங்கிறவங்க கை தூக்குங்க. ஆபிரகாம் இயேசுநாதரை பார்த்தார் அப்படிங்கிற கை தூக்குங்க. ஐயா, பார்த்தாரு பார்த்தாருன்னு சவுண்ட் மட்டும் வந்துச்சு. இப்ப பார்த்தாரு யாரு கை தூக்குனா ஒரு கை எழுப்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன்ட்ட எப்படி சொல்லாலும் மாட்டிக்கிடுவோம். நமக்கு எதுக்குடா சாமி வம்பு? அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவர் மறுபடியும் சொல்றார் இயேசுநாதர், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைங்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் அதான் ரொம்ப மெயினான வேர்டுங்க, அது மைய புள்ளி. அதான் பின்னாடி இருக்குதா? ஆபிரகாம் என்னுடைய நாளை. யாருடைய நாளை? யாரு? இயேசு கிறிஸ்துவின் நாள் எது சொல்லு பாப்போம். இப்ப நீ மாட்டிக்கிட்ட. இயேசு கிறிஸ்துவின் நாள் எது? எதை நீ சொல்லு? இயேசு கிறிஸ்துவின் நாள். இயேசு கிறிஸ்துவினுடைய 33 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய மைய வாழ்க்கை, மிக மிக முக்கியமான ஒரு நாள் எதுனா, சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அதுதான் அவருடைய நாள். அவர் பிறந்ததோ அல்லது வளர்ந்ததோ அற்புதங்கள் செய்ததோ உயிர்த்தெழுந்ததை விட அவருடைய மெயினான பார்ட், முதுகெலும்பு எதுனா, சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த உபத்திரவம், வேதனை, பாடுகள், சஞ்சலங்கள் அவ்வளவு வாங்குறார் இல்லைங்களா, அதுதாங்க அவருடைய மைய நாள். அதத்தான் சொல்றாரு என்னுடைய நாளை. அப்ப ஆபிரகாம் பார்த்தானா? அதுக்கு பார்த்தானா? மறுபடியும் கேட்கிறேன், பார்த்தானா? எங்க பார்த்தான்? எல்லாரும் கொளுத்திருமா, நம்மளும் கொளுத்திடக்கூடாது. ஒரு ஒரு முறை நான் பைக்ல போய்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. நான் போய் நிறுத்திட்டே, ஏன் அவனை போட்டு அடிக்கிறேன்? என்ன சார்? போங்க சார். என்னடா செஞ்சா? எனக்குடா தெரியும், எல்லாரும் அடிச்சாங்க சார், நானும் 2 அடி அடிச்சேன் சார். இன்னொருத்தரை கூப்பிட்டு, என்னடா
சார் அவனு எல்லாம் டேய் என்ன செஞ்சான் தெரியல சார், எல்லாரும் அடிச்சாங்க சார், நானும் அடிச்சேன். கடைசியில வரைக்கும் போய் கேட்டாலும் எவனோ ஒருத்தன் அவனை சும்மா விளையாட்டுக்கு ஒரு தட்டு தட்டிருக்கிறான். அவன் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது விளையாட்டு தட்டினானா, கூட வந்தவன் இவன் தட்டான்னு சொல்லிட்டு அவனு ரெண்டு தட்டான வந்தவன் தட்ட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அந்த மாதிரி தட்டக்கூடாது. ஆமென். பாருங்க, ஆபிரகாம் எங்கே மறுபடியும் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, என்னுடைய நாளுங்கிறான்ல, அந்த என்னுடைய நாளுங்கிறதா முக்கியமானது. ஆபிரகாம் 75 வயதுல வாக்குத்தத்தம் வருதுங்க. நீ ஒரு குமாரனை பெறுவாய், அது கடற்கரை மணலத்தனையான சந்ததிகளை உருவாக்கும், நட்சத்திரங்களை போல உருவாக்கும். 25 ஆண்டுகள் கழித்து 99 வயது பூரணமாகி 100வது வயதிலே அவனுக்கு குழந்தை பிறகு. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 14 வயது ஆகிற போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக் கொண்டு போய் பலி கொடுத்துறான். சரிங்க ஆண்டவரே. அதான் நான் சொல்லுவேன், தேவனுக்கு கொடுக்கிற கரங்கள் இதை முத சிந்திக்கணும். தேவனுக்கு கொடுக்கிற கரம் இதை சிந்திக்கணும் முதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ உன் பிள்ளைய எனக்கு பலி செலுத்து. ஏன் எதுக்கு கேட்கவே இல்லை. டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ஓகே. மறுநாள் காலையில் பார்த்தோம், இங்க இருந்து எப்படியும் 3-4 நாள் பிரயாணம் அந்த மோரியா மலைக்கு. கழுத மேல எல்லாத்தையும் கட்டினான், சாப்பாடுக்கு பழம் கட்டிட்டு ஆளுகளையும் கூப்பிட்டுக்கிட்டான், வாங்கடா போலான்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு மோரியா மலை அடிவாரத்துக்கு போனோன்னு வேலையாட்கள் நிப்பாட்டிட்டான். விரை கட்டைய மகை மேல தூக்கி சமத்துனான். கழுதைய கூட கூப்பிடல, மிருகத்தை கூட. அருவாலை கையில் எடுத்தான், வாமா போலாம் மக்களே அப்படின்னு ஈசாக்கு கூப்பிட்டான். இப்ப வேலைக்காரங்க கேட்கிறான், தலைவரே நீங்க இங்க இருங்க. அது ஆபிரகாம் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் தசமா காணிக்க கொடுக்குறீங்களே, அவங்க இதை சிந்திக்கணும். அப்ப ஆபிரகாம் சொல்லுவான், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு, ஐயோ என் செல்லமே ராஜாத்தி, உன் பேர் என்னடாமா? நான் டேவிட் ஐயாட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், நீ என் கூட வந்துடுறியாடாமா பேசாம பைல் படிக்கிறதுக்கு? வெரி குட். இப்படித்தாண்டா இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஊக்குவிக்காங்க. உண்மையிலேயே டேவிட் ஐயா பெத்த பிள்ளையில மணி மாதிரி பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு ஒரு கிரீடத்தை வச்சு ஒரு நல்ல நிலமாலை சாத்தி பிள்ளைய வாழ்த்துங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த 1 வருஷம் 2 வருஷம் சொன்னதுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு, 4 வருஷம் சொல்றது 2 பிஸ்கட் கொடுத்தாரு. அப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சு, பரவாயில்ல டேவிட் ஐயா நல்ல பிள்ளைகளை 2 பாக்கெட் வாங்கினமே அவங்களுக்கு கையில அடக்க முடியல. அந்த 2 பாக்கெட் பிஸ்கட்டை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி பெரிய பேக்கா இருக்கு. ஏன்னா அது பிஸ்கட்டை வச்சுட்டு போகணும்ல. அல்லேலூயா. அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும். வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, அவன் சொல்றான் பாருங்க தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட, நீங்க இங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு. எவ்வளவு அழகா சொல்றான் பாரு. ஆனா அவனுக்கு தெரியும் யார பலி செலுத்த போறோம், பிள்ளையத்தான் வெட்ட போற. ஆனா நம்பிக்கையை பாருங்களேன், நீ என்னைக்கு இவருடைய பாஸ்டர் டேவிட்டுடைய கையில நீ காணிக்க கொடுக்கிறியோ, அன்னைக்கே கர்த்தர் உன் களஞ்சியத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறார். நீ தேவனுக்கென்று விதைத்த விதை ஒருபோதும் அது சொத்தையாகாது. அது தேவன் 100 மடங்கு விளைய செய்கிறவர். அல்லேலூயா. உடனே போய்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு சோதனை. பெத்த புள்ள கேக்குறாங்க, டாடி கட்டை இருக்கு, டாடி அருவா இருக்கு, பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையே டாடி. அதுக்கும் அந்த ஆபிரகாம் சொல்லுவாரு, தசம பாகம் காணிக்க கொடுக்கிற விசுவாசியே இங்க கவனிச்சு பாரு. ஆபிரகாம் சொல்றான், அதற்கு அவர் தேவன் நமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்வார். நான் என்னுடைய சம்பளத்துல 10 பங்கு 20,000 வாங்கும் பொழுது 2,000 கொடுக்கிற போதே ஆண்டவர் என் குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிற ஆண்டவர் இல்லைங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒண்ணு கீழே சொன்னா ஆண்டவரை தொழுதுட்டு வருவோம்னு சொல்லிட்டான். இப்போ பெத்த புள்ளைட்ட சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்கிறானே. அப்போ இவருடைய விசுவாசம் எவ்வளவு பெருசுறான்.
இவருடைய விசுவாசத்தை நம்ம சோதிக்கலாமா இனிமேலு அப்படி சொல்லிட்டு கடைசி ஒரு தருணத்தை கொடுக்கிறாரு. கட்டைகளை அடுக்கி தன் மகனை கிடத்தி அருவாளை எடுத்து கையை நீட்டி வெட்டுகிறான். வெட்ட போகிற போதுதான் few minutes, அடுத்த நிமிஷம் அவனுடைய கத்தி பிள்ளையாண்டின் கழுத்து மேல் விழ வேண்டும். அந்த நிமிஷம் வரைக்கும் ஆபிரகாமுடைய இருதயம் என்ன ஆகல கொஞ்சமும் சஞ்சலப்படல. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ தசமாம் கொடுக்கும்போது, காணிக்கை கொடுக்கும்போது, இல்ல ஸ்பெஷல் காணிக்கை கொடுக்கும்போது நீ மனசுல கொஞ்சம் இடறன்னு வச்சுக்கோ, நீ கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், கொடுத்து பிரயோஜனமே இல்ல. பாத்துக்கிட்டு இருக்காங்களா? பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்களான்னு ஐடியாவே இருக்கா? அக்காவுக்கு ஆக போதா? அதுக்கப்புறம் தானா ஆயிடுச்சா? எல்லாம் பார்த்துட்டாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்க? அப்பா வந்திருக்காங்களா, அம்மா வந்திருக்காங்களா, அக்கா வந்திருக்காங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை வீடு வர்றாங்கல்ல பொண்ணு பார்க்க, அந்த நாட்கள்ல என்ன காப்பி மிச்சர் வாங்குறோமோ அந்த செலவுல இருந்து ரிசப்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றோம் பாத்தீங்களா, அக்காவுக்கு பொருள் நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கார் பிடிச்சி வேன் பிடிச்சி எல்லாம் செய்யறோம்ல, போட்டோகிராஃபர், அந்த அமௌண்ட் எல்லாம் போட்டு இதுல மொத்தம் எவ்வளவு லட்சம் செலவு பண்றோமோ அதனுடைய தசம பாகத்தை எங்க சர்ச்சுக்கு கொடுப்போம் ஆண்டவரேன்னு சொன்னாதான் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது பிராக்டிகல் தம்பி, சிரிப்புக்கு நான் சொல்லல, லைவ் இது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில துயரங்களும் வேதனை. ஏன்னா நாம கர்த்தருக்கு உண்மை இல்லைங்க. உங்க ஐயா பல வெளிநாடுகளுக்கு போறவர், வெளிநாட்டுல போய் பாருங்க, அவன் கொடுக்கிற கை ஏன் அவன் அவ்வளவு செழிப்புல இருக்கனா, காரணம் ஒரு நாள் அவன் சோர்ந்து போறது இல்லைங்க. உங்க ஐயா ஏர்போர்ட்டை விட்டு இறங்கின உடனே உங்க ஐயாவை கூட்டு போயிட்டு அருமையான சாப்பாடு ஏன் கொடுக்கறான்? அவனுக்கு தெரியும், இந்த ஊழியக்காரனை நான் நேசிக்கிறபடினால் கர்த்தர் என்னை பல மடங்கு நேசிப்பார் என்பதை அவன் அறிந்தபடினால்தான் விதைக்க ஆரம்பிக்கிறான். நம்மால விதைக்கிறதுக்கே யோசிக்கிறோமே, விதையை வச்சுக்கிட்டே, விதையை வச்சு 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 என்ன செய்யும்? கொஞ்ச நாள்ல என்ன செய்யும்? பூச்சி பிடிக்கும், அதுக்கப்புறம் அது சொத்தையாகும், அதுக்கப்புறம் அந்த விதைக்குள்ள இருக்கிற பருப்பெல்லாம் போய் வெளியில இருக்கிற தோல் மட்டும் இருக்கும், கடைசியில மாட்டுக்கு தான் யூஸ் ஆகும். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு விதையாக மாற வேண்டும். ஆமென். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அந்த நிமிஷம் வரைக்கும் கத்திய பிள்ளை மேல போடுறது வரைக்கும் இவன் பார்க்கலைய உடனே இப்பதான் அவரு அநேக ஆண்டுகளுக்கு பின்பு அடிக்கப்பட வேண்டிய இயேசுவை அதே முள்ளுகளுக்குள் அகப்பட செய்தார். அந்த நாள், எந்த நாள்? அந்த நாள் ஞாபகம் எண்ணிப்பார். அல்லேலூயா. அவர் சொன்னாரே, என்னுடைய நாளை காண, எது? முள்ளுகளுக்குள் என் தலையிலே முள்முடி சூட்டி சவுக்கால் அடித்து என்னை நொறுக்கி ஒன்றுமில்லாமல் பண்ண போகிற அந்த இக்கட்டான நாளை ஆபிரகாம் மோரியா மலையிலே பார்த்து விட்டார். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், அதோ புதருக்குள் சிக்கி தவிக்கிற ஒரு ஆடு இருக்கிறதே, அதை எடுத்து கொண்டு வெட்டடா என்றார். அன்றைக்கே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்காக பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் செய்திக்கே வரல, நான் இன்னும் பிரசங்கத்துக்கு வரல. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையான அந்த பலியை நிழலாக ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் இழக்க வேண்டியதை மீண்டும் பெற்றுக்கொண்டு சம்பூரணமாய், நிறைவாய், பரிபூரணமாய் மோரியாவிலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதற்காக ரத்தம் சிந்துதல் என்றால், ஒரு மனிதனுடைய சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் மாறி அவன் நிறைவாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த பூமியிலே ரத்தம் சிந்துதல் என்பதை ஒன்றை நியமித்தார். அதுலதான் 7 விதமான பலிகளை நான் உங்களுக்கு சொல்லி, மேன்மையான பலியை குறித்து சரியாய் 3/4 மணி நேரத்திலே பேசி நான் முடிக்க போகிறேன். 7 விதமான பலி என்னால பேச முடியாது. 7 விதமான பலியை பேசுவதற்கு உங்க அப்பா வேணா ஒரு தனியா ஒரு ஸ்டடி நாள் வைக்கட்டும், ஒரு வாரம்.
அன்றைக்கு நான் நடத்துறேன். அல்லேலூயா. முதலாவது பலி தகன பலி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேணாம் வாசிக்க வேணாம். வாசிக்கிறது இப்ப எனக்கு முடியாது. நான் பிரசங்கத்துக்கு போகணுமே. நான் சொல்ல 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 எழுதுறப்பட்டு பண்ணிருக்கேன். இரண்டாவது பாவ நிவாரண பலி. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். மூன்றாவது குற்ற நிவாரண பலி. லேவியராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான்காவது போஜன பலி. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஐந்தாவது பானபலி. என்னாகமம் 28:15-31. ஆறாவது சமாதான பலி. உபாகமம் 27:7. ஏழாவது பஸ்காவாகிய பலி. 1 கொரிந்தியர் 5:7. இதுல எதை விட்டுட்டீங்க? எதை மறுபடியும் சொல்லணும்? எதை விட்டுட்டமா? எழுதிட்டியா? ஏழாவது பஸ்காவாகிய பலி. 1 கொரிந்தியர் 5:7. மறுபடியும் சொல்றேன். முதலாவது தகன பலி. 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். இரண்டாவது பாவ நிவாரண பலி. யாத்திராகமம் 30:10. மூன்றாவது குற்ற நிவாரண பலி. லேவியராகமம் 5:6. நான்காவது போஜன பலி. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஐந்தாவது பானபலி. என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம், அப்புறம் 31வது வசனம். ஆறாவது சமாதான பலி. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏழாவது பஸ்காவாகிய பலி. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த ஏழுமே ஜனங்கள் சகல பாவத்திலிருந்து நிவர்த்தியாகி, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த 7 பலியினுடைய நோக்கமுமே ஜனங்கள் பாவத்திலிருந்து நிவர்த்தியாகி தன்னோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவை, தேவனால் கொடுக்கப்பட்டவை. என கருமையானவர்களே, இப்போ நான் உங்களிடத்தில் மறுபடியும் வருகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். வரக்கண்டு போதும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாரு? 36வது வசனத்தை வாசி. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நடந்து போறது யாரு? அப்ப அவன் டைரக்டா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இயேசு போறான்னு சொல்லாம சொல்ல வேணாமா? சொல்லலாம்ல. ஏன் தேவ ஆட்டுக்குட்டியை சொல்லணும்? புரியல. சொல்றத ஃபுல்லா சொல்லு. நான் மறுபடியும் சொல்றேன், சொல்றத ஃபுல்லா சொல்லுமா. அடிக்க பலியாக்கும் ஃபுல்லா சொல்லி முடி. தைரியமா சொல்லு. நீ ஒண்ணு நான் உங்களை அடிக்க போறேன். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கலாம்ல. என்ன என்ன அறிவுன்றதை நம்மையும் தெரிஞ்சுக்கலாம்ல. எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கமா. எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாதுடா. எனக்கும் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது. நானும் அநேக இடத்துல கற்றுக்கொள்றவன் தான். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, நான் வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதே எங்கேயாவது ஒரு தெரு பிரசங்கமோ அல்லது ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டா டக்கு நின்று அதை அப்படியே நோட்ஸ் எடுப்பேன். இன்னைக்கு எனக்கு நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம். என்னுடைய வீட்டில் வந்து ஒரு 3-4 சூட்கேஸ் இருக்கும். என்னுடைய நோட்ஸ், அந்த பிரசங்க நோட்ஸ் மட்டுமே. ஒவ்வொரு இது கிட்டத்தட்ட 37 வருஷமா நோட்ஸ் எடுத்துனா அவ்வளவு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா எங்க வீட்டிலே சொல்லுவாங்க, திமுலூண்டு பேப்பர்ல எழுதிருப்பேன். 1987 ஒரு பிரசங்கம் பண்ண பேப்பர்னு வச்சிருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனால நம்ம நோட்ஸ் எடுக்கிறனால ஒண்ணும் நம்ம இதுகள்ல நம்ம தைரியமா ஃப்ரீயா பேசுங்க, நம்மளுக்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து ஆட்டுக்குட்டியை ஒப்பனையாக யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். நான் எப்படி அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் போறேன். யாரு ஏமா, நான் மறுபடியும் கேள்வியை புரிஞ்சுக்குங்க. நேருஜியின் வாழ்க்கை வரலாறு எழுதுன்னா ஏன் காந்தியை கொண்டு வர்றேங்க? நான் கேட்கறது இயேசு கிறிஸ்து போறாருங்க, இயேசு கிறிஸ்து போறாருல, அதோ இயேசு கிறிஸ்து போறாரு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் ஆட்டுக்குட்டியை சொல்லணும்? அவர் தானே ஜீவபலி, அவர் தானே ரத்தம் சிந்த போறாரு. அப்படியானால் ஆட்டை குறித்து, ஆட்டுக்குட்டியை குறித்து தேவன் வேதத்தில் ஏதோ ஒரு மறைபொருளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தோன்றதுக்கு தான் நான் இன்னும் 3/4 மணி நேரம் கேட்டேன். அல்லேலூயா. தோண்டணுமா வேணாமா? இல்ல போயிடலாமா? எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஆத்மாவை சொல்றதுக்கு நாங்க ரெடி. போயிடலாம். இப்ப ஏற்கனவே 6 வருஷம் கழிச்சு தான் கூப்பிட்டுருக்காரு. அல்லேலூயா. நீ போயிடலாம் எனக்கு அவருக்கு வருஷத்தை தள்ளி விட்டுறீங்களே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனா அவர் எங்க விட நான் விட போறதில்லை. அவர் லண்டன்ல இருந்தாலும் பேசிட்டு இருப்பேன். ஒரு முறை பேசுற அவர் சொல்றாரு, ஐயா நான் இப்போ ஸ்வீடன்ல இருந்து நான் பாரிஸுக்கு போய்கிட்டு இருக்கேன்றாரு. நான் சொன்ன கொடுத்து வச்ச மகராசையா. அல்லேலூயா. அடுத்த நாள் பேசுற பாரிஸ்ல இருந்து நான் பிரான்ஸ் வந்துகிட்டு இருக்கிறேன்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம குரோம்பேட்டைக்கு தாமஸ் தான் போயிட்டு இருக்கணும். மிஞ்சி போனா சரவணா இல்ல ஜெயச்சந்திரா. ஒருத்தர் கேட்கிறாரு, இடிமுழக்கத்தை எங்க பாத்தீங்க? முந்தா நாள் பார்த்தேன், சரவணா ஸ்டோர்ல பார்த்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது தேவனுடைய பாக்கியம், கர்த்தர் அவருக்கு செய்த நன்மை. ஆமென். அவர் இளமை பருவத்திலே கடந்து வந்த பாடுகள் அதுங்க. அந்த ஓலை கொட்டாகையில முட்டி போட்டு, ஆமென், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட நெருக்கத்தின் மத்தியிலே ஊழியங்கள், முழங்கால் பொடியிட முடியாத சூழ்நிலை, மழை வந்தால் அந்த இடத்தில் நின்று பிரசங்கிக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் பிரசங்கித்து தேவனுடைய இன்னைக்கு மேத்தா நகர் இருக்க, மேத்தா நகருடைய அவர் சபை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மேத்தா நகர் செகதிக்குள்ள போகணும், அந்த மாதிரி என்னோட ஃபுல்லா கலனிங்க அது. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்திலே ஒரு பெரிய சபையை உருவாக்கி இன்றைக்கு கர்த்தருடைய ஆராதிக்க ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள். காரணம் என்ன? பாடுகள், தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு. ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வர்றவங்க அப்படி கிடையாது. உடனே தெடாபுடான்னு எழுந்திருச்சு, உடனே கிட்டாரு, கீபோர்டு, ஒரு கோட்டு, டை, நேரா ஸ்டேஜ் தான். அல்லேலூயா. முழங்கால் கிடையாது, ஜெபம் கிடையாது, ஸ்தோத்திரம் கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய ஆராதனைகளில் தன்னை பலப்படுத்தி தன்னை முன்வைக்கிறார்களே தவிர தேவனை முன்வைக்கல. அல்லேலூயா. போகட்டும். ஏன் ஆட்டுக்குட்டியை, ஏன் ஆடை முன்வைக்க வேண்டும் என்றால், என கருமையானவர்களே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இப்பதான் பிரசங்கம். 2 பேர் வாங்க, 2 பேர் வா. கட்டம் போட்ட சட்டையும் அந்த வாடே, 2 பேர் வாடே. நிவர்த்தி உண்டாக்கவும். போதுமா? அப்ப பாருமா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2 வெள்ளாட்டுக்கடாவை, நீங்க அங்க இருக்கணுமா? கண்டிப்பா நல்லவள பொண்ணு பார்க்க அவனை கூட்டு போல. அல்லேலூயா. இப்ப ஆளை பாத்துக்கோ, கவனமா பாருங்க. இப்ப உதாரணமாக
ஏமா பைபிள் படிச்சாமா, உங்க பேர் என்னமா? அந்த பொண்ணு சொல்லட்டும்டா. எல்லாரும் சேர்ந்து சொன்ன மோகன சுந்தரியா? என்ன என்ன சுந்தரி? மால சுந்தரி. இப்ப மால சுந்தரியினுடைய குடும்பத்துக்காக ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னு ஆசாரியன் சொல்லிட்டான்னா, மால சுந்தரியும் குடும்பம் என்ன பண்ணுவாங்க? 2 ஆட்டை கொண்டு வருவாங்க. 2 ஆட்டை கொண்டு வரும்போது ஒரு ஆடு பாவ நிவாரணம், இன்னொரு ஆடு பாவ நிவர்த்தி. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். போது பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி. பாவ நிவாரணம்ங்கிறது எப்படின்னா, கழுத்தை துண்டிக்கணும். உம்மா வந்திருக்காங்க, உங்க அம்மா வந்திருக்காங்களாடா? எங்க? பாவ நிவாரணம்ங்கிறதுனா கழுத்தை ஒரு போடு போடணும், ஒரே அறுவை அறுத்து இதை மட்டும் துண்டிச்சிடணும். இதை துண்டிச்சுட்டு என்ன செய்யணும்னா, இந்த முன்னத்தொடையும் இந்த மார்கண்டமும் ஆசாரியனுக்குரியது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் இந்த உள்ள இருக்கிற குடலு, அது உள்ள இருக்கிற சாணி, இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்னா சுட்டரிச்சிடணும். இந்த பின்னத்தொடர் இருக்கிற 2, இது 2 தான் கொண்டு வர்ற விசுவாசி மால சுந்தரி வீட்டுக்கு கொண்டு போகணும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த பாவ நிவாரணத்துக்கு என்று கொண்டு வரப்படுற ஆடு எதுக்குன்னா, ஆசாரியனை சுத்திகரிப்பதற்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆசாரியனை சுத்திகரிப்புக்கு. எழுதி வை அப்பா, என்னத்தான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு தெரியல. நீ ஏன் மூஞ்சிய பார்த்துட்டு உட்காந்துருந்தா? நோட்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லையா? பாவ நிவாரண பலிங்கிறது கழுத்தறுத்தல், அது ஆசாரியனை சுத்திகரிப்பதற்கு. அடுத்தது, இந்த பாவ நிவாரண பலியை கொண்டு வருகிற மாலாவுக்குரியது என்னன்னா, பின்னந்தொடைகள் 2. ஆனால் முன்னந்தொடையும் இந்த மார்கண்டமும் யாருக்குரியது? ஆசாரியனுக்குரியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்ப இது பாவ நிவாரணம் ஒப்பு கொடுத்தாச்சு. போ. உங்க அம்மா வந்திருக்காங்களா? வரலையா? கொடுத்து வச்சவன். இப்போ பாவ நிவாரணம் முடிஞ்சிருச்சுங்க. சீட்டு போட்டதுக்கு பின்னாடி தான் எந்த ஆடு பாவ நிவர்த்தின்றதே தெரியும். போக்காடுன்றது. அல்லேலூயா. இப்போ பாவ நிவர்த்திங்கிறதுனா போக்காடு. பாவ நிவர்த்தினா என்ன அப்படின்னா, பாவ நிவாரணம் கழுத்தை துண்டிக்கணும். பாவ நிவர்த்திங்கிறது என்னன்னு தெரியுமா? சந்து சந்தா துண்டிக்கிறது. இங்க ஒரு அறுவை அறுத்து இது அப்படி தொங்கும், இங்க ஒரு வெட்டு இது அப்படியே தொங்கும், அங்க திரும்பிட இங்க ஒரு வெட்டு அது அப்படியே தொங்கும், இங்க ஒரு வெட்டு அது அப்படியே தொங்கும். ஒரு ஜாயிண்டா இருக்கும், ஆனா அது துண்டிக்கப்பட்டிருக்கும். இதுதான் பாவ நிவர்த்தி. இப்போ இது என்ன ஆடு? போக்காடு. ஓகேவா? நல்லா புரியுங்க. 21வது வசனத்தை வாசி. வியூலா மாப்பிள்ளை யாரு? வாங்க. நமக்கு வேற யாரு பேரை சொல்லி கூப்பிட கூடாது. 21வது வசனத்தை வாசிமா. மாப்பிள்ளை 2 கை மேல வைங்க. அதன் தலையின் மேல் ஆரோனாகிய ஆசாரியன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் போரூர் இந்த ஜனங்களுடைய சகல பாவங்களையும் வாசிமா, சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களையும் அதற்குண்டான மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவாகிய போக்காடின் மேல் சுமத்தி அதற்கான ஆளுவசமா. இப்ப ஆசாரியன் என்ன பண்றாருன்னா, வாங்க ஐயா முன்னாடி உட்கார்ந்திருக்கிற வெள்ளை சட்டை வாங்க. யாரு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதற்கான ஆளுவசமா இப்ப ஆசாரியன் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்துறாரு. அவர் கையில பிடிச்சு கொடுங்க இந்த வெள்ளாடை. அப்படி வாசிமா. வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவார்கள். இந்த ஆட்டை கொண்டு போய் லாஸ்ட் விட்டு நீங்க வந்து உட்கார்ந்துக்கீங்க, ஆடு அங்கேயே நிக்கட்டும். இப்போ வெள்ளாட்டுக்கடா தன் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு, இப்ப வாசிமா,
பாருங்க, எல்லாருடைய அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு, இததான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும், குடியில்லாத தேசமாகிய குடியில்லாத தேசத்திற்கு அந்த வெள்ளாடு சகல பாவங்களையும் சுமந்துகிட்டு போயிருச்சு. போதும்டா. இப்போ அந்த வெள்ளாடு போன இடம் எப்படியாப்பட்ட இடமா? குடியில்லாத தேசம், மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம். இன்னும் சொல்ல போனால் அது வனாந்தரம். இன்னும் சொல்ல போனால் பாளையத்துக்கு புறம்பே, நகரத்துக்கு வெளியே. எபிரேயர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஏன் வெள்ளாட்டுக்கடாவை இயேசுவுக்கு ஒப்பாக யோவான் ஸ்நானகன் சொன்னான் என்றால், இப்பொழுது இந்த வெள்ளாட்டுக்கடா சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் சகல மீறுதல்களையும் சுமந்து கொண்டு அது வனாந்தரத்துக்கு போடுது. எங்கடா வெள்ளாட எழுந்திரல? நான் ஒண்ணு அங்க போ சொன்ன, இங்க வந்து யாரும் நோக்கார சொன்னது? எந்த அக்கா சொன்னாங்க? வியூலாக்கா சொன்னாங்களா? வியூலாக்காவா சொன்னா? நீ போய் அங்க நில்லு போ. வியூலாக்கா சொல்லிருக்க மாட்டாளே, தெரியுமாடாமா? எனக்கு தெரியும்டா, நீ சொல்ல மாட்டேன்னு. அல்லேலூயா. பாருங்க, இப்ப அந்த வெள்ளாடு சகல பாவத்தையும் சுமந்துக்கிட்டு மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துக்கு போனது. வேத பண்டிதர்கள், சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க, இந்த வெள்ளாடு போன இடம் விஷக்கிருமிகளும் மிருகங்களும் வாழ்ந்த இடத்துக்கு போனதாம். அப்படி போகும் பொழுது என்ன ஆகும் என்றால், அந்த தலை உடைக்கப்பட்டு தலையில் இருக்கிற மூளைகள் எல்லாம் செதறி, கண்கள் பிடுங்கப்பட்டு, சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு, வெறும் எலும்புகள் மாத்திரம் அங்கே கிடக்கும். இந்த கொண்டு போனார்ல யாரு? இந்த போக்காட கொண்டு போய் விட்டாரே அவரு 7 மாதம் கழித்து அந்த இடத்திலே போய் பார்த்தால் அந்த வெள்ளாட்டினுடைய வெறும் எலும்புகள் மட்டும்தான் கிடக்கும். உடைக்கப்படாத எலும்புகள், நொறுக்கப்படாத எலும்புகள். 7 மாதமும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஒரு பெரிய புலம்பல் உண்டாகும். ஐயோ, எங்கள் பாவத்தை எல்லாம் சுமந்து போன அந்த வெள்ளாடு என்ன ஆனதோ, எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் மீறுதல்களையும் சுமந்து கொண்டு போன அந்த வெள்ளாட்டினுடைய நிலைப்பாடு என்னவோ என்று கலக்கத்தோடு கதறிக்கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஐயா, 7வது மாதம் 10ஆம் தேதி கூடார பண்டிகைக்கும் முந்தின பண்டிகை. இந்த வெள்ளாட்டினுடைய எலும்புகள் வந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அது அவர்களுக்கு பண்டிகையின் நாளாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது மாதம் 10ஆம் தேதி எனக்கு அருமையானவர்களே, கூடார பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை இந்த பண்டிகை. இது தம்முடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்ததினால் வெள்ளாட்டினுடைய சகல அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டு போய் அது வெற்றி கண்ட நாள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் 7வது மாதம் 10ஆம் தேதியை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷ சஞ்சாரம் இல்லாத இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம் என்று சொல்லுகிறேன் என்றால், நீங்க நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து படிச்சு பார்ப்பீர்களானால், நீதிமொழிகள் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்குகிறவனோ மிருக குணம் உள்ளவன். நன்றாய் பாருங்க, இந்த பூமியிலே மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினார். யார் இருக்கிற இடமா? யார் இருக்கிற இடம்? கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவன் வாழ்கிற இடம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்த போதனைகளை எல்லாம் வெறுத்ததினாலே இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துக்கு விரோதிகள் 1000 எழுப்பினார்கள். அல்லேலூயா. நான் என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்றார். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னதுக்கு அவன் சொன்னா, யெகோவா தேவனோட நீ ஒப்பிட்டு சொல்றியடா,
நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ யோசேப்புக்கு பிறந்தவனாயிட்டே, உங்க அம்மா பேரு மரியாவாட்டே, உங்க சித்தப்பன் பெரிய பொண்ணா இவனுங்களாயிட்டே, எப்படிடா நீ பிதாவாகிய யெகோவாவுக்கு ஒப்பிட்டு சொல்வன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். மிருக குணமுள்ளவனாய் மாறினான். நான் மிருக குணமுள்ளவருடைய பட்டியலை நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமாய் நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் மிருகம் எங்கே எழும்புகிறது? கிறிஸ்துவின் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணத்துக்கு, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக முதல் மிருகம் யார் என்பதற்கு அடையாளமாக யோவான் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போர் சேவகரின் கூட்டத்தையும் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு தீவட்டிகளோடும் போதும் 3 ஆண்டுகள் தன்னோடு உறங்கி உறவாடினவன், 3 ஆண்டுகள் கிறிஸ்து இயேசுடைய ஊழியத்திலே வந்ததற்கான காரியதரிசியாய் இருந்தவன், 3 ஆண்டு காலம் கிறிஸ்துனுடைய அன்புக்கு பாத்திரமானாய் இருந்தவன், 3 ஆண்டு காலம் அவருடைய சகல அன்பையும் ருசித்து பார்த்த அவனே இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு முதல் மிருகமாய் மாறினான். காட்டி கொடுக்கும்படியாய் முத்தமிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. 2வது மிருகம் யார் என்று பாருங்கள். 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகர்களுக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரனும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி போதும். இப்ப பாருங்க, அடுத்து 2வது மிருகமா யாரு மாறினார் என்றால், போர்ச்சேவகரின் தலைவனும் யூதருக்கு ஊழியக்காரனுமாகிய இவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவர்கள், தேவனுடைய கட்டளைகளை நன்கு வாசித்து அறிந்தவர்கள். ஆனால் யெகோவா தேவனை நம்புவார்களே தவிர யெகோவாவினால் அனுப்பப்பட்ட இயேசுவை நம்பவில்லை. இயேசுவினுடைய போதனை அவர்களுக்கு வெறுப்பாயிற்று, அவருடைய உள்ளம் கடிந்து கொள்ளுதலாயிற்று, அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பிடித்து அடிக்க ஆரம்பித்தார்கள். 2வது மிருகம். 3வது மிருகம் யார் என்பதற்கு வேதத்திலே வாசிக்கிற பொழுது 22வது வசனத்தை வாசிமா. இப்படியா உத்தரவு சொல்லுவது என்று இயேசுவை நீங்க வசனத்தை ஒரு அறைந்தான் அப்படிதான் பாக்குறீங்க. அவன் யார் அரைஞ்சவன்? போர்ச்சேவகன். போர்ச்சேவகனுடைய எப்படி இருப்பான் தெரியுமா? யூத போர்ச்சேவகன், அது ரோம போர்ச்சேவகன். ஹைட் வெயிட் வேற. 2வது அவனுடைய ஒவ்வொரு கையும் இரும்புக்கு சமானமாய் இருக்கும். இவரு வியாழக்கிழமை இரவே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, இருந்த சரீரத்தில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் வேர்வையாய் கொட்டி ஆயிற்று. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல, அங்கே இங்கே அலைய பண்றான். இப்போ போர் சேவகன் ஒரு அடி அடிச்ச உடனே சரித்திரம் சொல்லுகிறது, அடித்த அடியிலே கிறிஸ்து இயேசுவின் கன்னம் 2ஆய் பிளக்க ஆரம்பித்ததாம். இந்த தாடை 2ஆய் பிளந்ததாம். அடித்த அடியில இந்த கன்னம் 2ஆ பிளந்துருச்சு. அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கான் மிருகம். 3வது மிருகம். அடுத்தது 4வது மிருகத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 24வது வசனம். பிரதான ஆசாரியனாகிய இப்போ அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் இயேசுநாதர் விரோதி ஆயிட்டான். ஏன் அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் இயேசுநாதர் விரோதி தெரியுமா? மாலா தெரியுமா? தெரியாது. இந்த காய்பாங்கிறவ யாருன்னா அண்ணாவுக்கு மாமனார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இப்போ அண்ணாவினுடைய முழு பொறுப்பு என்னன்னா தேவாலயம் முழுவதும் இவன் கையில இருக்கு. காய்பா யாரு? ஆசாரியன். இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்த வருவாங்கல்ல, அந்த பலி செலுத்த வரும்போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அவன் அவனுடைய திராணிக்கு ஏற்றார் போல ஏதாயிலும் ஒன்றை கொண்டு வந்து பலி செலுத்தணும். நல்ல திராணி உள்ளவனா இருந்தா ஆடு மாடு, இல்லைன்னா புறா, அப்படி இல்லைன்னா புறா குஞ்சு. இப்போ
தம்பி இருக்கிறாரு, மாப்பிள்ள, உங்க பேர் என்ன? டிவைன். அப்ப டிவைன் இருக்கிறாரு. அவங்க வீடு குடும்பமா வந்து பாவ நிவர்த்திக்காக வர்றாங்க. அப்போ அண்ணா தான் அந்த ஆலயத்தினுடைய வளாகம் முழுவதும் அவர் கையில இருக்கு. இப்ப இவங்க என்ன அங்க வரும்போது கோயம்பேடு மார்க்கெட்ல நம்ம திராணி அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு ஒரு புறா குஞ்சு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து அண்ணாட்ட கொடுக்கணும். அண்ணா தான் அதை தண்டி தொளிச்சு ஆசாரிட்ட கொடுப்பாரு. ஆசாரின்னு அதுக்கப்புறம் தான் அதை கிள்ளி அந்த ரத்தத்தோட உள்ள போவார். இப்போ அண்ணாட்ட கொண்டு வரும்போது அண்ணா கேட்கிறான், இது எங்க இடத்துல வாங்கிட்டு வந்த? டிவைனை கேட்கிறார். டிவைன் சொல்றாரு, ஐயா நான் வரும்போது கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தையா 10 ரூபாய்க்கு. என்னவே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த புறா குஞ்சு தீட்டுப்பட்டதுல இது மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்க பார், பரிசுத்தமானது இங்க ஆலயத்துக்குள்ள விக்கிறோம் பார், 120 ரூபாய் ஒரு புறா குஞ்சு. அவன் அதே கோயம்பேடு மார்க்கெட்ல தான் முதல் ராத்திரி வாங்கிட்டு வந்தான். யாரு? அண்ணா. அவன் ஆலயத்துக்கு கொண்டு வந்து அது என்ன ஆகி போச்சா? பரிசுத்தமாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்கிற இடத்தை பார்த்து தான் இயேசுநாதர் என்ன பண்ணாரு? கள்ளர் குகை என்று சொல்லி அடித்து புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் கவிழ்த்து போட்டு விரட்டினார். அப்ப தீர்மானம் பண்ண அண்ணாவும் காய்மாவும், ஆஹா நம்ம பொழப்புலயே கை வச்சானே, இவனுக்கு ஏதாவது செய்யணும்டா. நம்ம பொழப்பு இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை தானே அந்த பலி செலுத்த வருவானுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு வருமானமே. அதை கெடுத்துட்டானே அந்த மனுஷன். இனிமேல் இது ஜெப வீடுன்ட்டானே, அப்ப ஒருத்தன் கூட பலி செலுத்த வர மாட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணாவும் காய்வான் தீர்மானம் பண்ணா, இவனை சாகடிக்கிறதுக்கு என்னடா வழி? அப்பதான் இவன் யோசிக்கிறான், இவனை பிலாத்து இடத்திலே கொண்டு போக வேண்டும். அண்ணாவும் காய்வான் பாருங்க, காய்வா யாருங்க? காய்வா யாரு? ஆசாரியன். வேதம் சொல்லுகிறது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவனை பற்றி வாசிங்க. ஆதியாகமம், இது சங்கீதத்தின் புஸ்தகம் 45:20 என்று எண்ணுகிறேன். 49 சங்கீதம் 49:20. சத்தமா வாசி மாலா. கணம் பொருந்தினவனாய் இருந்தும், பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு சங்கீதக்காரன், அறிவில்லாதவனாய் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். யாரு? காய்வா, ஆசாரியன். எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையா போச்சு பாருங்க. யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியம் ஆசாரிய வேலை. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க அவனுக்கு கிடைச்சது. அதை கூட அவனால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. மிருக குணமுள்ளவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு அடுத்து கடைசி மிருகம் யார் என்றால், வேதம் சொல்லுகிறது, பிலாத்து தேவனுக்கு முன்பதாக 29வது வசனத்தை வாசிமா. என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று சொன்னான். இவன் குற்றவாளி இல்லைன்னா நாயை அவங்கள்ட்ட கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி பிலாத்துவ மூளையை கிளப்பிட்டானுங்க. இப்போ 35வது வசனத்துல பிலாத்தி பிரதியுத்தரமாக இப்ப இயேசுநாதர்ட்ட கேட்கிறான் பிலாத்து, நான் யூதனாடா? நான் யூதன் இல்லடா, உன் ஜாதி கிடையாது, உன் இனம் கிடையாது, ஆனாலும் உன்னை தப்புவிக்கலான்னு விரும்புறேன், ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, டேய் அங்க இருந்து உத்தரவு வரல, நீ ஏண்டா கொடுக்க போற எனக்கு விடுதலை? என் தேவ சித்தம் எதுவும் அதற்கு நான் ஒப்பு கொடுத்துட்ட போடா. அல்லேலூயா. கடைசியிலே கை கழுவி இயேசுவை ஒப்பு கொடுத்தான் மிருகமாய். அந்த மிருகத்தினுடைய வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? கடைசி வரையும் அவன் மரண நாட்கள் வரைக்கும் கையை பிசைந்து கொண்டே மரித்தானாம். கையை கழுவுற மாதிரியே இப்படியே தான் இருந்தானா. சாப்பிடல, தண்ணி குடிக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பான் பிலாத்து. இப்படியே இருந்து தன்னுடைய மரண நாள் மட்டும் இதே சூழ்நிலையிலே மரித்தான். எனக்கு அருமையானவர்களே, இத்தனை மிருகங்களுக்கு நடுவே அகப்பட்டவர் கடைசியாக யோவான் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்ப வாப்பா, போக்காடு வா, இங்க பாடு.
நேராக கல்லறைக்கு கொண்டு போகப்பட்டார். ஆகையினாலே தான் 100 ராத்தல் கொண்டு வந்தான், பரிமள தைலமும் வாசனை திரவியங்களும். 100 ராத்தல் என்பது 80 கிலோ வாசனை திரவியங்களை கொண்டு வந்து, ஏனென்றால் அவ்வளவு காயம், அது நாற்றம் எடுத்து விடும் என்று சொல்லி நாற்றம் எடுக்காத அளவிற்கு அந்த சரீரத்தை தைலங்களினால் பூசி அடக்கம் பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த வெள்ளாடு பார்த்திருக்கீங்களா எப்படின்னு? யூத கலாச்சார யூதர்களுடைய நாட்டில் இருக்கிற வெள்ளாடு, நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன் எப்படி இருக்கும் என்று. அந்த எலும்புகள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தவுடனே இஸ்ரவேல் எல்லாரும் அதை பண்டிகையாய் கொண்டாடினார்கள். எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவராக இயேசு வெறும் எலும்புகளாய் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த நாளுதான் இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய ஆராதனையின் நாளாக, பண்டிகையின் நாளாக இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலேதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற வேதவசனம் நிறைவேறும்படி ரத்தம் சிந்துதலினாலே சகல பாவங்களை நிவர்த்தியாக்கி நம்மை மீட்டெடுக்க கிருபாதார பலியாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. போக்காடாக அனுப்பப்பட்டார். போக்காடு மிருகங்களுக்குள் அகப்பட்டது. மிருகங்கள் வாட்டி சிதைத்தது. எலும்புகளின் அவ்வளவுதான் முடிந்தது என்று எண்ணினார்கள். நாம் எல்லாரும் பதபதைத்து இருந்தோம். அந்த பதபதைப்புக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். 3வது நாள் நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வந்தவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அது பண்டிகை நாளாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கரத்திலே நமக்காக பாவங்களை அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாலை நடக்கிற ஆராதனையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தாவிய தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த 4வது மாதம் 2வது வாரத்திலும் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய பாடு மரணங்களையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து கேட்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நீர் ஏற்றுக்கொண்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இதுவரைக்கும் ஆண்டவரை உயிரோடு காப்பாற்றுவதற்காக நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் போய்க்கிற வரத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன். உலகத்தில் காணப்படுற எல்லா தீமைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.